பெருமாள் முருகன் சிறுகதைகள். இருள் திசை. வாசிப்பது சந்தீப். பெரியவனைத் தட்டி எழுப்பினாள் அம்மா. அவன் உணர்வற்றுக் கிடந்தான். ஆனால் எழுப்புவதைத் தவிர வேறு வழியில்லை. அம்மா உலுக்கினாள். நடுங்கியபடி விழித்து எழுந்தான் பெரியவன். ஒண்ணுமில்ல, நான்தான் என்று சாந்தப்படுத்திய அம்மா அவனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அவனுக்கு புரிந்துவிட்டது. அப்பன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. திரவுசரை மேலேற்றிக் கொண்டபடி எழுந்து நின்றான். குறுக்குவாட்டில் படுத்துக் கிடந்த சின்னவனை நோக்கினாள் அம்மா. போர்வையை எடுத்துப் போர்த்தினாள். போர்த்திப் பயனில்லை. ஒருமுறை புரண்டால் போர்வை சுருண்டு அடியிலே போய்விடும். குளிரெடுத்தால் உடலைக் குறுக்கிக் கோழைக்குஞ்சு போல அம்மாவின் வயிற்றுக்கு வந்து ஒட்டிக்கொள்வான். எப்படிப் புரண்டாலும் போர்வை விலகாதபடி சுற்றிப் போர்த்த பயமாக இருக்கும். கைகால்களைப் பிரிக்க அகட்ட முடியாமல் போய்விட்டால் பையன் கஷ்டப்படுவான். அவன் அதிகமும் அம்மா படுத்திருக்கும் வலப்புறமே திரும்பியிருப்பான். தலையணையை எடுத்து வலப்புறத்தில் அணை கொடுத்து வைத்தாள். தூங்கும்போது அவன் கைகள் மட்டும் துழாவும். அம்மா தட்டுப்பட வேண்டும். இல்லையோ சட்டென எழுந்து கொள்வான். மறுபுறத்திற்கு போர்வை களை சுருட்டி வைத்தாள். இனி அவ்வளவு சீக்கிரம் எழமாட்டான் என்று தோன்றியது. விளக்குக்கட்டையின் மீதிருந்த மண்விளக்கில் லேசாக துளிர்த்தபடியிருந்த தீக்குழந்தை தூண்டிச் சற்றே பெரிதாக்கினாள். வீட்டுக்குள் எல்லாம் தெளிவாகத் தெரிந்தது. எண்ணெயை விளக்கு நிறைய உழற்றினாள். அதற்குள் பெரியவன் தூக்கம் வடிந்து தெளிவாகியிருந்தான். அவன் கதவுத் தாழைத் திறந்தான். அம்மா சின்னவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். திரும்பி வர எவ்வளவு நேரமாகுமோ? ஏதோ ஒரு சின்னஞ்சிறு கனவு அவனை திடுமென எழுப்பிவிட்டால். அம்மாவுக்குக் கால்கள் நகரவில்லை. வெளியே வந்த பெரியவன் வாம்மா என்று சலிப்போடு கத்தினான். சத்தம் எழுப்பாதபடி கதவைத் தாண்டி ஓடிவந்த அம்மா உதட்டில் கை வைத்து இஸ் என்றாள். பெரியவன் போட்ட சத்தத்தில் சின்னவன் விழித்துக் கொண்டிருப்பானோ என்னும் பயத்தில் திரும்ப உள்ளே போய்ப் பார்த்தாள். அவனிடம் அசைவில்லை. ஆழ்ந்த தூக்கம். குழந்தையின் கனவில் அந்த மாதேவி கரியகாளி வந்து நின்று அணைத்துக் காக்க வேண்டும். திரும்ப வரும் வரை அவன் விழித்துவிடக்கூடாது. அம்மா கதவை சாத்திப் பூட்டினாள். ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு விடுவிடுவென்று கிளம்பினாள். பெரியவன் அவளைப் பின்தொடர்ந்து ஓடிவந்தான். எங்கோ ஓலைச்சந்தில் படுத்துக் கிடந்த நாய் வவ்வென்று குரைப்போடு ஓடிவந்து ஆளை உணர்ந்ததும் வாலாட்டியது. போ என்று கையை உயர்த்தினான் பெரியவன். எட்டி அவன் கையை நக்கிவிட்டு அப்படியே நின்று கொண்டது. நாய் ரொம்ப குரைத்தாலும் வீட்டுக்குள் அவ்வளவாக கேட்காது. அதுவும் சின்னவனின் தூக்கத்தைக் கலைக்கும் அளவுக்கு சத்தம் உள்ளே புகாது. அம்மா வேகமாக நடந்து கிணற்று மேட்டுக்கு வந்தாள். சில நாள் இரவில் கிணற்று வாரிவெளி அப்பனின் படுக்கையாகும். இன்று அங்கே இல்லை. உடனே கிணற்றொரு தடத்திற்கு வந்தாள். அவ்விடத்தில் நின்று பெரியவனை முன்னால் அனுப்பிப் போகச் சொன்னாள். கிணற்றொரு தடம் ஒருகால் மட்டும் வைக்குமளவு வெகு சிறிது. அந்த தடத்தில் மண் சரிவு இருக்கிறதா என்பதையும் பெரியவன் அறியாமல் பரிசோதிப்பாள். அப்பன் ஏதேனும் ஓர் இரவில் கால் சரிந்து கிணற்றுக்குள் விழுந்து விடுவார் என்னும் பயமும் எதிர்பார்ப்பும் அம்மாவுக்கு இருப்பது போலப்பட்டது. பெருக்கான் ஓடிச் சரிந்திருந்த மண்ணைப் பார்த்து ஒருநாள் கலவரமாகிப் போனதை பெரியவன் நினைத்தான். கிணற்றைக் கடந்ததும் சட்டென விரிந்தன நிலங்கள். மிளகாய்ச் செடி அடர்ந்து சிறுவயல் மட்டும் ஆட்டுக்கூட்டம் நிற்பதைப் போலத் தெரிந்தது. அதன்பின் எல்லாம் மொட்டையாய் கிடந்த மேட்டுக்காடு. பெரியவன் வானத்தைப் பார்த்தான். வானெங்கும் வெண்மீன் கூட்டம் பூத்துச் சிரித்தது. மேற்கு வானில் கால்நிலா வெண்மேகத்திற்குள் புகுந்து புகுந்து ஓடிக்கொண்டிருந்தது. பெய்து கொண்டிருந்த பனி ஒளியில் படர்ந்திருந்தது. இப்படி இரவில் நடந்து செல்வது பெரியவனுக்கு பிடிக்கும். வெற்றுக்காலில் படும் தரையின் சில்லிப்பும் பனிநீர் நனைப்பும் நடக்கும் ஆசையைத் தூண்டின. அம்மாவின் பார்வை நிலமெங்கும் பரவிச் சென்றது. இப்படித்தான் ஆகிவிடுகிறது. வாரத்திற்கு 2 நாட்களாவது இரவில் அப்பனை தேடிப் பயணம் போகிற வேலை. பெரியவனுக்கு எல்லாவித இரவுகளும் பழகிப் போய்விட்டன. நிலாவற்ற யமையிருட்டில் கூட அம்மாவுடன் நடந்திருக்கிறான். அம்மாவுக்கு உடம்பெங்கும் கண்கள். இருளைத் துளைக்கும் வண்டுக் கண்கள்.
எப்படியான இரவிலும் தேடி அப்பனைக் கண்டுபிடித்து விடுவாள். இருளோடு இருளாய் கரைந்து வீழ்ந்து கிடக்கும் அந்த ஒல்லி உருவத்தை அடையாளம் காண்பது அவளால் மட்டும் முடிகிற காரியம். அப்பன் எவ்வளவோ நல்ல மனிதர்தான். ஒருநாளேனும் வழியில் பட்டணப் பொட்டலம் இல்லாமல் வீட்டுக்கு வரமாட்டார். தன் கையால் எடுத்துக் கொடுத்து பையன்கள் இருவரும் ஆசையாய்த் தின்பதைப் பார்ப்பார். அவரது முரட்டு விரல்கள் தலையில் தடவித் தரும் அன்பின் உணர்த்தலில் பையன்கள் சிரிப்பார்கள். தனக்கு 2 பையன்களாகப் பிறந்ததில் அவருக்கு பெருமிதம் சொல்லி முடியாது. மூத்தவன் பிறந்து 4 வருடங்கள் கழித்துச் சின்னவன் பிறந்தான். வயிற்றில் அவன் இருக்கும்போதே பையன்தான் என்று சந்தோஷமாகச் சொல்வார். எனக்கு பொறக்கறதும் பையன்தான், எம்மாடுக போடறதும் காளைகதான் என்று வீரம் பேசுவார். அவர் வளர்த்த மாடுகள் எல்லாம் எப்போதும் காளைக் கன்றுகளையே ஈன்றன. அது என்ன மாயமோ தெரியவில்லை. பையன்கள் கேட்பதை எல்லாம் கேள்வி முறையின்றி வாங்கிக் கொடுப்பதிலும் குறையில்லை. காட்டு வேலைகளுக்கு போய்விட்டு சாராய போதையோடு வருவது கூட பெரிய பாதிப்பு என்று சொல்ல முடியாது. எத்தனை சாராயம் கிடைத்தாலும் கள்ளில்தான் அவருக்கு பிரியம். வெளிச்சத்தில் கள் இறக்க வழியில்லை. மரமேறிகள் போலீசுக்கு பயந்து ஊரடங்கிய பின்னரே கள் இறக்கினார்கள். அப்பனைப் போல பிரியமுள்ள சிலருக்கு மட்டும் அந்த இரவில் கள் கிடைத்தது. பட்டிக்கு நாய்ச்சோறு எடுத்துக்கொண்டு ஆட்கள் போனதும் அப்பன் கிளம்புவார். காட்டிற்குள் இருக்கும் தனி வீடு. பெண்டாட்டியும் பையன்களும் மட்டுமே இருக்கிறார்கள். கள்ளுக்குப் போனோம், சீக்கிரம் வந்தோம் என்றில்லை. மரமேறி பாட்டார் இறக்கி சுரை புரளையில் நுரை சுரக்கச் செங்குளவியின் ரீங்கார சத்தம் போல பொறிய வைத்திருக்கும் கள்ளை வெகுநேரம் குடிப்பார். பாட்டாரும் சேர்ந்து கொண்டால் இருவருக்கும் நேரம் போவதே தெரியாது. அப்பன் கள்ளுக்கென்றே கொண்டு வந்திருக்கும் ஊறுகாய் பொட்டலத்தை நக்கியபடி முன்னிரவு கடந்தும் குடிப்பார்கள். அதற்குப் பின் வந்து அப்பன் எங்கே சாப்பிடுவது? பெரும்பாலான நாட்களில் இரவுச் சாப்பாடு கிடையாது. மரமேறி பாட்டார் அவர் குடிசையில் அப்படியே வீழ்ந்துவிடுவார். அப்பன் எப்படியும் வீட்டுக்கு வந்துவிடும் எண்ணத்தில் தடுமாறி வருவார். பெரும்பாலும் அவராகவே வந்துவிடுவதுண்டு. சில நாட்கள் போதை மீறி வழியிலேயே எங்காவது விழுந்து கிடப்பார். அப்பன் வந்து சேரும் வரை அம்மா தூங்குவதில்லை. பையன்களை தூங்க வைத்துவிட்டு விழித்தபடியே கிடப்பாள். அவளுக்கு எப்படித்தான் அந்த நேரம் தெரியுமோ? அதுவரை பொறுத்திருந்துவிட்டு பெரியவனை எழுப்பிக் கூட்டிக் கொண்டு தேடப் போவாள். இருளில் சின்னஞ்சிறு பையனுடன் காட்டுக்குள் நடந்து செல்வதில் அவளுக்கு எந்தப் பயமுமில்லை. தனியாகச் சின்னவனை பூட்டிய வீட்டுக்குள் விட்டுவிடுவதில்தான் பயம். அதனால் அவள் நடையும் செயல்பாடும் வெகுவேகமாக இருக்கும். பெரியவனுக்கு தூக்கம் போன சலிப்பு கொஞ்ச நேரம் இருந்தாலும் பின்னர் குஷியாகி விடுவான். காற்று வீசல் கூட அற்றுப் பழிந்து போன மெளன இரவு அவனுக்குப் பிடிக்கும். பகலில் தெரியும் பொருட்களை எல்லாம் இருளில் காண்பது மிகப்பெரிய விளையாட்டு. எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த உருவமாக இருக்கின்றன என்பதைக் கண்டுபிடிக்க முயல்வான். சில பொருட்கள் இரவில் தங்கள் உருவத்தை விதவிதமாக மாற்றிக் கொண்டிருக்கும். அவற்றை சரியாக கண்டுபிடிப்பதும் இருளில் தெரியும் உருவங்களை விதவிதமாக கற்பனை செய்வதும் அவன் விளையாட்டு. அம்மாவின் பரபரப்பு அவனை தொற்றிக் கொள்வதில்லை. ஏதாவது ஒரு வரப்போரத்தில் கிடக்கும் அப்பனை எழுப்பிக் கைத்தாங்கலாக கூட்டி வரும் வேலை அவனுக்கு பழகிப்போன ஒன்று. எதற்கு அம்மா இத்தனை பதற்றம் கொள்ள வேண்டும் என்றும் யோசிப்பான். எங்காவது கிடக்கும் அப்பன் போதை தெளிந்து எழுந்து வரட்டும். இல்லாவிட்டால் காலையில்தான் வரட்டுமே. போதையில் எதுவும் தெரியாமல் படுத்திருக்கும் அப்பன் வீட்டிலிருந்தால் மட்டும் என்ன பெரிய பாதுகாப்பு? தனக்கும் பையன்களுக்கும் பாதுகாப்பு தேடுகிறாளா, அப்பனுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறாளா? அவன் யோசனைகள் எப்படிப் போனாலும் அம்மாவிடம் சொல்வதில்லை. அவனுக்கு அந்த இரவு விளையாட்டு ஒன்று போதும். சில சமயம் நிலா வெளிச்சத்தில் ஒற்றை நாரை பரிதாபமாக குரலெழுப்பிக் கொண்டு போகும். ஆந்தைகள் பனைமரங்களிலிருந்து சந்தோஷமாக அலறும். கோட்டானின் வித்தியாசமான குரலை அம்மாதான் ஒருமுறை அவனுக்குக் காட்டினாள். ஆந்தையோ கோட்டானோ அலறினால் அம்மா கையை தலைக்கு மேலுயர்த்தி, அம்மா கரியகாளித் தாயே என்று விழிப்பாள். பெரியவனும் கன்னத்தில் போட்டுக் கொள்வான். நிலா இறங்கிக் கொண்டிருந்த அந்த இரவில் அம்மாவைத் தொடர்ந்து பெரியவன் ஓடிக்கொண்டிருந்தான்.
இந்த இருளும் நிலவும் அப்பனுக்கு விருப்பமாகித்தான் இப்படித் திரிகிறாரோ? கள்ளுக்கும் இரவுக்கும் ஒரே தன்மை இருக்கும் போலும். இரண்டும் மகிழ்ச்சி வெறியைக் கொடுப்பன. அம்மா ரொம்ப தூரம் நடந்துவிட்டாள். இன்னும் அப்பனைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. மரமேறி பாட்டாரின் குடிசை வரைக்கும் போவதுதான் அம்மாவின் நோக்கம். ஆனால் ஒரு நாளும் அங்கே போக வேண்டியிருந்ததில்லை. அங்கிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திற்கு அப்பன் கிளம்பினாலும் அம்மாவுக்கு அந்த நேரம் எப்படியோ தெரிந்துவிடுவதுதான் ஆச்சரியம். எங்கிருந்தோ பட்டி ஆடு ஒன்று குட்டியை அழைக்கும் குரல் கேட்டது. அந்தக் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக பதற்றத்தோடு உயர்ந்தது. அம்மா அப்படியே நின்றுவிட்டாள். ஆட்டின் குரல் இறங்கி குட்டியை தழுவும் வகையில் ஒலித்தது. சின்னவனே என்று சொல்லியபடி அம்மா பெரியவனை தன்னோடு சேர்த்துக் கொண்டாள். அவள் கண்கள் கலங்கி மின்னின. அவர்கள் பெரிய வரப்பொன்றின் மேல் நின்றார்கள். அப்போது வழக்கத்திற்கு மாறாக பெரியவன் கண்களுக்கு அந்த உருவம் தென்பட்டது. அம்மா என்று உருவத்தை சுட்டினான் அவன். அவர்கள் காலடியில் சரிந்து போய் விழுந்த வரப்பு பள்ள நிலத்தில் அப்பன் கிடந்தார். ஐயோ என்று கத்தியபடி கீழோடி வாரிக்கொண்டாள் அம்மா. அவள் கத்தலை கொண்டுதான் வழக்கத்திற்கு மாறாக ஏதோ நடந்திருக்கிறது என்னும் உணர்வு கொண்டான் அவன். அவன் இறங்குவதற்குள் அம்மா அப்பனை தாக்கி மடியில் கிடத்தியிருந்தாள். அவர் மேலெல்லாம் மண் அப்பியிருந்தது. முகத்தில் அங்கங்கே காயச்சுவடுகள். இரத்தம் கசிவதைக் கையால் துடைத்து அம்மா உணர்ந்தாள். அவர் முகத்தைச் சுழித்து முனகினார். வேட்டி இடுப்பிலிருந்து கழன்றிருந்தது. தலைத்துண்டு எகிரிப்போய் தூர விழுந்திருந்தது. அவன் ஓடி அதை எடுத்து வந்தான். துண்டை வாங்கி அப்பனின் மேல் முழுக்கத் துடைத்தாள். முகத்தில் அங்கங்கே ஒற்றை எடுத்தாள். செங்குத்துச் சரிவைக் கொண்ட வரப்பு அது. போதையில் மேலேறும் போது எப்படியோ காலை இழுத்து சரித்திருக்கிறது. நல்லவேளை. உருண்டு விழுந்தவர் மல்லாந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வெகுநாளாக எதிர்பார்த்திருந்ததால் அம்மாவுக்கும் பெரிய அதிர்ச்சி தோன்றவில்லை போல. ஆனால் இடைவிடாமல் அழுதாள். அவளுடைய கேவல் அவ்வப்போது எழுந்து அடங்கியது. இந்தச் சமயத்தில் என்ன செய்வதென்று பெரியவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு ஏனோ அழுகை வரவில்லை. இரவுக் காட்சிகளை தவறவிட வேண்டிய வருத்தம் மட்டும் இருந்தது. அம்மா அப்பனைத் தூக்கினாள். பெரியவனும் ஒரு பக்கம் பிடித்துக் கொண்டான். இது போன்ற சமயங்களில் அப்பா ஓரளவு தெளிவு பெற்று அவராக நடந்து வருவார். இருபக்கமும் லேசான பிடிப்புக்குக் கை கொடுத்தால் போதும். இப்போது அவருடைய நிலை அப்படியில்லை. அம்மா அவள் மேல் அப்பனின் பாரத்தை முழுமையாகச் சாய்த்துக் கொண்டாள். பெரியவன் இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி பிடித்திருந்தான். அவனுக்கு அப்பனின் தோள்கள் எட்டவில்லை. இடுப்புப் பகுதியை பிடித்தவாறு பாரம் தாங்கினான். அப்பன் அடிக்கடி ஏதோ முனகினார். வலியினால் ஏற்பட்ட வேதனை ஒலியாக இருக்கக்கூடும். ஆனால் அந்த முனகல்தான் நம்பிக்கை தந்தது. அம்மா கஷ்டப்பட்டாலும் வெளிக்காட்டாமல் சமாளித்து நடந்தாள். தடம் போதாமல் நிலத்திற்குள் விலகி நடக்க வேண்டியிருந்தது. அப்பனின் கால்கள் நிலத்தில் உரசிக்கொண்டு வர கிட்டத்தட்ட 2 பேரும் அவரை தூக்கி வந்தார்கள். கிணற்றுத் தடம் ஆபத்தானது என்பதால் மிளகாய்க் காட்டைச் சுற்றி வரவேண்டியிருந்தது. அப்பன் வாயைத் திறந்து முனகும் போதெல்லாம் புளித்த நாற்றம் எழும்பி வாந்தியை உண்டாக்கும் உணர்வேற்படுத்தியது. ஓரிடத்தில் அவர் அம்மாவின் தோளிலிருந்து தலையை உயர்த்தி ஏவ் என்று பெரிய ஏப்பம் விட்டார். வினோதப் பறவை ஒன்றின் ஆபத்துகால வீரிடல் போல இருந்தது ஏப்ப ஒலி. நின்று நிதானித்து திரும்பவும் அவர் தலையை அம்மா தோளில் சாய்த்துக் கொண்டாள். பெரியவனுக்கு மூச்சு வாங்கியது. உடம்பெல்லாம் பெரிய சுமை நீக்க முடியாமல் நிரந்தரமாகிவிட்டதாக தோன்றியது. நிலா இன்னும் கொஞ்சம் முகம் காட்டியபடியிருந்தது. கடும் இருளாக இருப்பின் இந்தச் சூழலை சமாளிப்பது கஷ்டமாகியிருக்கும். பனியின் சில்லிப்பு போய் மேலெல்லாம் வியர்வை வழிந்தது. அப்பனின் மேல் என்றுமில்லாத கோபம் வந்தது. அப்படியே கீழே தள்ளிவிட்டு ஓடிவிடலாம் என்றிருந்தது. அம்மா அழுது கொண்டே வந்தாள். பாரத்தையும் தாங்கிக் கொண்டு எப்படி அழ முடிகிறதென்று தெரியவில்லை. வீட்டு வாசலில் அப்பனை கிடத்தினார்கள். லேசான கற்கள் உடம்பை குத்தக்கூடும். என்ன செய்ய, நிலத்திற்குள் கிடந்ததை விட இது மோசமில்லை.
அம்மா செவி விரைத்து நாயாய் வீட்டுக்குள்ளிருந்து ஏதும் சத்தம் வருகிறதா என்று கவனித்தாள். சத்தமில்லை. சின்னவன் ஆழ்ந்து தூங்குகிறான். எதிரில் மாட்டுக் கொட்டகை பக்கம் சாய்த்து வைத்திருந்த கட்டிலை எடுத்து வந்து வாசலில் போட்டாள். அம்மா தலைப்பக்கமும் பெரியவன் கால் பக்கமும் பிடித்துக் கட்டிலில் படுக்க வைத்தார்கள். தென்னை மேலிருந்து சொம்புத் தண்ணீரைக் கொண்டு வந்து முகத்தில் தெளித்தாள் அம்மா. இதா இதா டு என்று தட்டிக் கூப்பிட்டாள். லேசாக புரண்டு என்ன பிள்ளை என்று சொல்லிவிட்டு மீண்டும் அடங்கினார். கன்னத்தைத் தட்டி தண்ணி குடி என்றாள். அவர் வாயைத் திறக்க அம்மா தண்ணீரை மெதுவாக ஊற்றினாள். தொண்டையில் இறங்கும் சத்தம் தெளிவாக கேட்டது. அம்மாவிடமிருந்து மிகப் பெரிதாக பெருமூச்சு வெளியாயிற்று. சாவகாசமாக போய்க் கதவைத் திறந்தாள். உள்ளே இருள். விளக்கு எப்போதோ அணைந்து போயிருந்தது. கை நிதானத்தில் தடவித் தீப்பெட்டியை எடுத்தாள். பெரியவன் அப்பனுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தான். தீக்குச்சி வெளிச்சமும் சின்னவனே என்னும் அலறலும் ஒன்றாக வந்தன. பெரியவன் எழுந்து உள்ளே ஓடினான். சின்னவன் படுத்திருந்த இடம் வெறுமையாகத் தெரிந்தது. அம்மா சின்னவனே சின்னவனே என்று கூப்பிட்டாள். பெரியவனும் தம்பி தம்பி என்றான். அதற்குள் தீக்குச்சி அணைந்து போயிற்று. அம்மாவின் அழுகை பெரிதாக கூடிற்று. பெரியவன் தீப்பெட்டியை வாங்கி விளக்கை ஏற்றப் போனான். விளக்கு திரி முழுவதுமாக எரிந்து காய்ந்து போயிருந்தது. இப்போது விளக்கேற்ற முடியாது. அந்தச் சிறு அறையின் ஒவ்வொரு மூலைக்கும் ஓடி ஓடி தீக்குச்சியை கிழித்தான். கிழமூலையின் பானை இடுக்கில் சின்னவனின் உருவம் தெரிந்தது. தம்பி தம்பி என்பதற்குள் குச்சி அணைந்தது. அடுத்த குச்சியை கிழித்தான். அதற்குள் அம்மா ஓடி வந்து அவனை பானை இடுக்கிலிருந்து மீட்க முயன்றாள். பானை சரிந்தது. எதிர்ப்புறமாக சரித்துவிட்டு பையனைத் தாக்கினாள். முகமெல்லாம் வீங்கி வயிறு ஒப்பிப் போயிருந்தது. பையன் பயத்தில் வெகுநேரம் கதறி அழுத்திருக்க வேண்டும். இருளில் திசை தெரியாமல் இன்னும் கண் திறக்காத நாய்க்குட்டி போல ஊர்ந்து போய் பானை சந்தில் புகுந்திருக்கக்கூடும். தொடர்ந்த அழுகை மயக்கத்தைக் கொடுத்திருக்கும். பையனை வெளியே கொண்டு வந்தாள். நிலா வெளிச்சத்தில் அவன் விசும்பல் இன்னும் லேசாக இருப்பது தெரிந்தது. பெரியனே தண்ணீர் கொண்டாடா என்று கத்தினாள் அம்மா. அழுது கொண்டே தண்ணீர் மொண்டு வர ஓடினான் பெரியவன். உயிர் எழுத்து செப்டம்பர் 2008. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.